அந்த நாள் ஒரு மனிதன் செய்த ஒரு செயல் பல வருடங்களாக மறைந்திருந்த ஒரு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. ஒரு கடை, ஒரு நம்பிக்கை, ஒரு கிராமம், அனைத்தையும் தலைகீழாக மாற்றிய அந்த சம்பவம் அந்த மாலையில் நடந்தது. மல்லிகாபுரம் என்ற ஒரு சிறிய கிராமம். காலை சூரியன் உதிக்கும் நேரத்திலேயே உயிரோட்டம் பெறும் அந்த ஊர் அதன் எளிமையாலும் மக்களின் அன்பாலும் பிரபலமானது. ஆனால் அந்த கிராமத்துக்கு இன்னொரு பெருமையும் இருந்தது. முருகன் வைத்த நாட்டுக்கோழி குழம்பு கடை. மாலை நேரமானாலே அந்த கடை முன் கூட்டம் நின்று கொண்டிருக்கும். மணம் வீசும் அந்த குழம்பின் வாசனை வீதியையே முழுக்க நிரப்பிவிடும். இந்த சுவை வேறெங்கும் கிடைக்காது என்று மக்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். விலையும் குறைவு, சுவையும் அதிகம். அந்த கடை அவர்களுக்கு சாதாரண உணவகமல்ல, அது அந்த ஊரின் அடையாளம் போல இருந்தது. முருகனை அவர்கள் ஒரு சாதாரண வியாபாரி என்று நினைக்கவில்லை, நம்ம ஊரு மனிதன் என்று நினைத்து பெருமைப்பட்டார்கள். ஊர் மக்கள் பெருமையா பேசுறார்கள். ஏய், நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தன் மல்லிகாபுரம் வந்தா அவனுக்கு முருகன் கடைநாட்டு கோழி குழம்பு சாப்பிட வைக்கணும். அதுதான் நம்ம ஊரு மரியாதடா. இந்த சுவை எங்கேயும் கிடைக்காது. நகரத்துல 1000 ரூபாய் கொடுத்தாலும் இப்படி சாப்பாடு கிடைக்காது. இங்க பாரு, எவ்வளவு மென்மையா இருக்கு, எவ்வளவு சுவை இருக்குன்னு. அதுவும் விலை கம்மி. நம்ம முருகன் மாதிரி மனசு நல்லவனும் கிடையாது. இவனால தான் நம்ம ஊருக்கு பேர் வந்திருக்கேடா. யாராவது நாட்டுக்கோழின்னா முதல்ல நமக்கு தான் நினைவு வரணும். அடப்பாவிகளா! இப்படியெல்லாம் சொல்லி என்னை வெட்கப்பட வைக்காதீங்கடா. நான் என்ன பண்றது? நல்ல சாப்பாடு வைக்கிறேன். அதான் மக்கள் ரசிக்கிறாங்க. நம்ம ஊருக்கு பெயர் வரணும் என்றாதான் இந்த கடை ஆரம்பிச்சேன். மக்கள் சந்தோஷமா சாப்பிட்டா அது போதும். நம்ம ஊரு மக்கள் தான் என் பலம். அவங்க நம்பிக்கை தான் என் லாபம். அவர் முகத்தில் சிறிய புன்னகை. ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். ஆனா ஒவ்வொரு பெருமைக்கும் பின்னால ஒரு சோதனை இருக்கும். ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் பின்னால ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மை அந்த கிராமத்துக்குள் நுழைய தயாராக இருந்தது. ஒரு நாள் பக்கத்து கிராமத்திலிருந்து ஒருவன் வந்தான். அவன் பெயர் மாரிமுத்து. அந்த மாலை நேரம் வழக்கம் போலவே தொடங்கியது. கடை முன் கூட்டம், அடுப்பில் கொதிக்கும் குழம்பு, காற்றோடு கலந்து வரும் மசாலா வாசனை, மக்களின் சிரிப்பு, சலசலப்பு எல்லாமே வழக்கம் போல இருந்தது. ஆனால் அந்த நாள் அந்த கூட்டத்துக்குள் ஒரு புதிய முகம் இருந்தது. மற்றவர்களைப் போல சாப்பிட்டு பாராட்ட வராதவன், அமைதியா கவனித்துக் கொண்டிருந்தவன், ஒவ்வொரு கரண்டி ஊற்றும் விதத்தையும் ஒவ்வொரு துண்டு பரிமாறும் முறையையும் கண்காணித்தவன். அவன் கண்களில் ஒரு கேள்வி, அவன் முகத்தில் ஒரு அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புயல் மறைந்து கிடந்தது. அவன் பெயர் மாரிமுத்து. அவன் சாதாரண வாடிக்கையாளர் அல்ல. அவன் வாழ்க்கையே நாட்டுக்கோழியோட சம்பந்தப்பட்டவன். அவன் சாப்பிட்டான். மெதுவாக மென்று பார்த்தான். ஒரு கணம் கண்களை மூடினான். அடுத்த கணம் அவன் புருவம் சுருங்கியது. அந்த சுருக்கம் அந்த கிராமத்தின் நம்பிக்கையை சோதிக்க வந்த முதல் அறிகுறி. அண்ணே, ஒரு விஷயம் கேட்கணும். இது நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா நாட்டுக்கோழியா? நான் சும்மா கேட்கல. நான் பல வருடங்களா நாட்டுக்கோழி வளர்ப்பவன். அதன் சுவை, அதன் நறுமணம், அதன் இறைச்சி அமைப்பு எல்லாம் எனக்கு கண்ணை மூடியே தெரியும். இங்க நான் சாப்பிடுற இந்த குழம்பு, அது அந்த சுவையோட ஒத்து போற மாதிரி தெரியல. நான் தவறா இருக்கலாம், ஆனா இந்த சுவை, இது பிராய்லர் மாதிரி இருக்கு. ஏய், என்னடா சொல்ற? நம்ம முருகன் கடை நாட்டுக்கோழி பத்தி சந்தேகம் வைக்கிற அளவுக்கு நீ யாரு? நீ வெளியூர்ல இருந்து வந்தவன்டா. நாங்க இத்தனை நாளா சாப்பிட்டிருக்கோம். எங்களுக்கு தெரியாதா? நம்ம ஊர் மனிதனோட நேர்மைய கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? இங்க எவனாவது ஏமாத்துறவனா இருக்கான்னு நினைக்கிறியா? உன் ஊர்ல இப்படி இருக்கலாம், ஆனா மல்லிகாபுரம்ல அப்படி நடக்காது. மாரிமுத்துன்னு சொன்னீங்களா? பாருங்கண்ணே, வியாபாரம் பண்ணுறவங்க மீது சந்தேகம் வைப்பது ரொம்ப சுலபம். ஆனா நம்பிக்கை கட்டுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஊர் மக்கள் என்னை நம்புறாங்க. நான் அவர்களை ஏமாத்த மாட்டேன். நீங்க ஒரு தடவை சாப்பிட்டுட்டு இப்படி சொல்லுறது கொஞ்சம் அதிகமா இல்லையா? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வேற கடை போய் சாப்பிடலாம். ஆனா இங்க என் பெயரை கெடுக்க முயற்சி பண்ணாதீங்க. நான் யாரோட பெயரையும் கெடுக்க வரல. உண்மைய மட்டும் சொல்றேன். உண்மை கிடக்காதுன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஒரு சின்ன சோதனைக்கு தயாராவீங்களா? நான் சொல்றது தவறுனா நான் இங்க மன்னிப்பு கேட்டு போயிடுறேன். ஆனா நான் சொல்றது சரினா இந்த ஊர் மக்கள் முன்னாடியே உண்மை தெரியணும். அந்த வார்த்தைகள் காற்றில் பரவின. கூட்டம் சத்தமில்லாமல் நின்றது. முருகன் முகத்தில் ஒரு நொடிக்கு கூட தெரிந்த அந்த பதட்டம் யாரும் கவனிக்கவில்லை.
ஒரு சின்ன சோதனை. ஆனா அது ஒரு கடையை மட்டும் சோதிக்கப் போவதில்லை. அது ஒரு கிராமத்தின் நம்பிக்கையையே சோதிக்கப் போகிறது. மாரிமுத்து சொன்னான், என்கிட்ட சாட்சி இருக்கு. என்ன சாட்சி? எப்படி சாட்சி? அந்த கிராமம் இன்னும் தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா யாரு சொல்றது உண்மை முருகனா? இல்ல மாரிமுத்தா. ஆனா உண்மை கதவை தட்ட ஆரம்பிச்சிருச்சு. மாரிமுத்து சொன்ன அந்த ஒரு வரி, என்கிட்ட சாட்சி இருக்கு, அந்த கூட்டத்தையே ஒரு நிமிடம் அமைதியாக்கியது. மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். முருகன் முகத்தில் சிறிது பதட்டம் மின்னியது. ஆனால் யாருக்கும் அது தெளிவாக புரியவில்லை. எல்லாரும் எதிர்பார்த்தது ஏதாவது ஆவணம், ஏதாவது ஆதாரம், ஏதாவது மனித சாட்சி. ஆனா சில நிமிடங்கள் கழித்து தெருவின் மறுபுறம் இருந்து மாரிமுத்து திரும்பி வந்தான். அவன் கையில் கயிறு. அந்த கயிற்றின் மறுபுறம் ஒரு நாய். அந்த காட்சி பார்த்த உடனே கூட்டம் முழுக்க சிரிப்பு வெடிச்சது. ஏடா, இதுதான் ஓ சாட்சியா? நாயா? நம்ம ஊரு நாட்டுக்கோழி குழம்புக்கு இப்போ நாய கொண்டு வந்து நீதிமன்றம் நடத்த போறியா? என்னடா இது, காமெடி ஷோவா? நாய் வந்து உண்மை சொல்லுமா? இதுக்கு அடுத்தது என்ன? கோழி வந்து வாக்குமூலம் கொடுக்குமா? நீ சொல்றது கேட்டு நாங்க பயந்து போயிருப்போம்னு நினைச்சியா? சும்மா போடா. நாய கூட்டிட்டு வந்தா அது பெரிய ஆதாரமா ஆகிருமா? நீங்க சிரிங்க. சிரிப்பது ரொம்ப சுலபம். ஆனா இந்த நாய் சாதாரண நாய் இல்ல. நான் வளர்த்துற நாய். இது பிறந்த நாளிலிருந்து நாட்டுக்கோழி வாசனையை அறிந்தது. இது நாட்டுக்கோழி சாப்பிடாது. எதையும் சாப்பிடும் நாய் அல்ல இது. நான் வளர்க்கும் கோழிகளோட கூடத்தான் இது தூங்கும். அவங்க குரல், அவங்க வாசனை, அவங்க தன்மை எல்லாம் இதுக்கு தெரியும். அதனாலதான் நான் இத சாட்சி சொல்ல வர வைத்தேன். உண்மை தெரியணும்னா சில நேரம் மனிதன் சொல்றத விட விலங்கு காட்டுறது நம்பிக்கைக்குரியது. ஏய், உன் நாய் ரொம்ப கேஸ்லியா? இது என்ன ராஜபடை நாயா? நம்ம ஊர்ல நாய் எதுவா இருந்தாலும் சாப்பிடும். பிரியாணி வச்சா சாப்பிடும், சாதம் வச்சா சாப்பிடும், எலும்பு வச்சா சாப்பிடும். இப்ப நீ சொல்றே என் நாய் நாட்டுக்கோழி சாப்பிடாதுன்னு. அப்படியென்றால் அது உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச நாயோ? நாய் நண்பன், கோழி நண்பன்னு சொல்ற. விலங்குகளும் பறவைகளும் நண்பர்களா? எங்களுக்கு சிரிப்பு வராம என்ன வரும்? கூட்டம் முழுக்க சிரிப்பு, கிண்டல், கேலி. மாரிமுத்து, இது ரொம்ப ஓவரா போயிடுச்சு. என் கடை முன்னாடி இப்படி நாடகம் ஆடுறது நல்லதல்ல. நாய் வைத்து சாட்சி சொல்லுற அளவுக்கு நீங்க தாழ்ந்துட்டீங்க. இது நாட்டுக்கோழி தான், எதுவும் சந்தேகம் வேண்டாம். இந்த ஊர் மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க. நீங்க சின்ன சின்ன காமெடி பண்ணி அதை குலைக்க முடியாது. நான் யாரையும் தாழ்த்த வரல. உண்மை தெரிஞ்சா போதும். இப்ப எல்லாரும் முன்னாடி இந்த கடை நாட்டுக்கோழின்னு சொல்ற குழம்ப என் நாய்க்கு வைக்கலாம். அதுக்கு பக்கத்துல உண்மையான நாட்டுக்கோழி குழம்பையும் வைக்கலாம். அது எதைத் தொடும் அதுதான் உண்மை. கூட்டம் அமைதியானது. சிரிப்பு மெதுவாக குறைந்தது. ஒரு நாய், ஒரு சின்ன சோதனை. ஆனா அதன் பின்னால் ஒரு பெரிய உண்மை மறைந்திருந்தது. முருகன் ஒரு நொடி தயங்கினான். அந்த தயக்கம் யாருக்கும் தெரியாமல் அவன் உள்ளத்தில் பயமாக மாறியது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த நாய் எடுத்த முடிவு ஒரு மனிதனின் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. ஆனா அந்த நாய் என்ன செய்யப் போகுது? அந்த மாலை நேரத்தில் காற்றே நின்ற மாதிரி அமைதி நிலவியது. சில நிமிஷங்களுக்கு முன்பு சிரித்துக் கொண்டிருந்த கூட்டம் இப்போது அமைதியாக நின்றது. எல்லோருடைய கண்களும் அந்த நாயின் மீது. ஒரு சின்ன விலங்கு, ஆனால் அது எடுக்கப் போகும் முடிவு ஒரு மனிதனின் கண்ணியத்தையும் ஒரு கிராமத்தின் நம்பிக்கையையும் சோதிக்கப் போகிறது. முருகன் முகத்தில் தெரியாத வியர்வைத் துளிகள். மாரிமுத்து அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் பயமில்லை, நம்பிக்கை மட்டுமே இருந்தது. 2 பாத்திரங்கள் வைக்கப்பட்டன. ஒரு பக்கம் முருகன் கடை நாட்டுக்கோழி குழம்பு, மற்றொரு பக்கம் மாரிமுத்து கொண்டு வந்த உண்மையான நாட்டுக்கோழி குழம்பு. அந்த நிமிடம் கூட்டம் மூச்சே விடாமல் பார்த்துக் கொண்டிருந்தது. பாருங்க, யாரையும் ஏமாத்த நான் வரல. என் நாய நான் நம்புறேன். இது வாசனை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். எந்த பாத்திரம் உண்மையான நாட்டுக்கோழி என்று அது சொல்லாம காட்டிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். சரி பாப்போண்டா. இப்போ நாய் வந்து பெரிய நீதிபதியாக போகுது போல. எதையும் சாப்பிடும் நாய் இது கூட சாப்பிடும். அப்ப நீ என்ன சொல்ல போற? சோதனை ஆரம்பம். நாய் மெதுவாக முன்னே வந்தது. முதலில் முருகன் கடை குழம்பை முகர்ந்தது. ஒரு கணம் நின்றது. கூட்டம் காத்திருந்தது. அடுத்த நொடி அது அந்த குழம்பை சாப்பிட ஆரம்பிச்சது. பாரு, சாப்பிடுதுல. இதுதான் உன் பெரிய சாட்சியா? நாய் எந்த கோழியும் சாப்பிடும்டா. இவ்வளவு நாடகமா பண்ணி பெண்ணாயிட்டு
உன் நம்பிக்கையெல்லாம் இப்ப எங்க போச்சு? ஆனா மாரிமுத்து முகத்தில் மாற்றமே இல்லை. அவன் மெதுவாக சொன்னான், இது முதல் சோதனைதான், இன்னும் முடிவில்லை. அவன் உடனே மற்ற பாத்திரத்தை முன்னே நகர்த்தினான். உண்மையான நாட்டுக்கோழி குழம்பு. நாய் அதை முகர்ந்தது. ஒரு நொடி அமைதி. அடுத்த நொடி அது அந்த பாத்திரத்திலிருந்து விலகி நின்றது. சாப்பிடவே இல்லை. அதிர்ச்சி கூட்டம் மௌனம். சிரிப்பு நின்றது. முருகன் முகம் வெண்மையானது. இப்ப புரியுதா? நான் சொன்னது பொய் இல்லை. இது உண்மையான நாட்டுக்கோழி. இதோட வாசனை வேற மாதிரி. இது நண்பனாக பார்க்குது. அதனால சாப்பிட மாட்டேங்குது. ஆனா நீங்க விற்கிறது அது பிராய்லர். அதனால அது தயங்காம சாப்பிட்டுச்சு. அந்த நிமிடம் மல்லிகாபுரம் கிராமம் முழுக்க ஒரு கனமான அமைதி விழுந்தது. கிராமம் முழுக்க அதிர்ச்சியில் நின்றது. சில நிமிஷங்களுக்கு முன்பு சிரித்த அந்த மக்கள் இப்போது ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். மாரிமுத்து சொன்னது உண்மையா? அந்த நாய் காட்டியது ஒரு சாதாரண சம்பவமா, இல்ல ஒரு மறைந்திருந்த உண்மையா? முருகன் முகத்தில் இருந்த திமிர் மெதுவாக கரைந்து கொண்டிருந்தது. அவன் கண்கள் கீழே விழுந்தன. ஆனா இன்னும் ஒரு பெரிய உண்மை வெளிவர காத்திருந்தது. அந்த நேரத்துல முருகன் கடையில் வேலை செய்யும் ஒருவன் கூட்டத்துக்குள் இருந்து முன்னே வந்தான். அவன் முகத்தில் பயம். அவன் கண்களில் குற்ற உணர்ச்சி. அவன் பெயர் கண்ணன். அவன் சொல்லப்போகும் வார்த்தைகள் இந்த கதையின் திசையை முழுக்க மாற்றப் போகின்றன. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. மாரிமுத்த நான் சொல்றது சரிதான். நம்ம கடையில பல நாட்களா பிராய்லர் கோழியே நாட்டுக்கோழின்னு சொல்லி விற்கிறோம். ஆரம்பத்தில் எனக்கும் தெரியாது. ஆனா ஒரு நாள் பார்த்தேன், வெளியிலிருந்து பெரிய லாரி வந்து பிராய்லர் கோழி இறக்குறது. அப்ப நான் அண்ணாவை கேட்டேன், இது தப்பில்லையா, மக்கள் நம்பி சாப்பிட்றாங்கன்னு. ஆனா அந்த காட்சி அவன் நினைவில் தெளிவாக தெரிந்தது. கடையின் பின்னால் இரவு நேரம். வெளிச்சம் மங்கியது. கண்ணன் கவலையுடன் முருகன் அருகில் நின்றான். அண்ணா, இது சரியில்லை. நாம நாட்டுக்கோழின்னு சொல்லி பிராய்லர் விற்கிறோம். இது ஊர் மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? நாளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. யாரும் செத்துட மாட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. வியாபாரம் பண்ணறவனுக்கு லாபம் தான் முக்கியம். உண்மை நேர்மைன்னு பேசுறது வயிறு நிரப்பாது. நீ வேலை பார்க்கறத மட்டும் பார், அதிகமா யோசிக்காத. அந்த வார்த்தைகள் கண்ணன் மனசுல குத்தியபடியே இருந்தது. ஆனா அவன் பயந்தான். வேலை போயிடுமோன்னு அமைதியா இருந்தான். இன்றைக்கு அந்த அமைதி உடைந்தது. நான் அப்பவே சொல்லணும். ஆனா பயந்தேன். இப்ப எல்லாரும் முன்னாடி உண்மை சொல்லாம இருந்தா நான் மனிதனே இல்ல. மாரிமுத்தண்ணா சொன்னது பொய் இல்ல. இது நாட்டுக்கோழி இல்ல. முருகா, நீ இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்தினியா? நாங்க உன்னை நம்பினோம். நம்ம ஊரு மனிதன்னு பெருமைப்பட்டோம். நீ எங்க நம்பிக்கைய துரோகம் பண்ணிட்டே. வியாபாரம்னு சொல்லிட்டு எங்க ஆரோக்கியத்தையும் ஏமாத்தினியா? இது சின்ன தப்பில்லடா. இது நம்பிக்கை துரோகம். நான் இவ்வளவு பெரிய விஷயம் ஆகும்னு நினைக்கல. லாபம் பார்க்கணும்னு தான். அந்த மாலை முருகன் கடை கதவு மூடப்பட்டது. அவன் அந்த ஊரிலிருந்து வெளியேற சொல்லப்பட்டான். ஒரு மனிதன் தோல்வி அடைந்தான். ஆனா ஒரு உண்மை வெற்றி பெற்றது. நான் யாரையும் அவமானப்படுத்த வரல. உண்மை வெளியில் வரணும்னு தான் வந்தேன். தப்பு எப்போதும் மறைந்திருக்காது. அது எப்படி வரும், யாரால் வரும்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் அது வெளிச்சத்துக்குள் வந்தே தீரும். மல்லிகாபுரம் அந்த நாள் ஒரு பெரிய பாடம் கற்றது. நம்பிக்கை கட்ட எத்தனை நாள் வேண்டுமானாலும் ஆகலாம். ஆனா அதை உடைக்க ஒரு பொய் போதும். உண்மை தாமதமாகலாம், ஆனா தோற்காது.